Hallelujah, 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 hallelujah. எல்லாரும் சொல்லுகிற எஸ் ஆண்டவர் தாமே இந்த நல்ல காலை நேரத்தில் ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். ஜீவாதிபதியான தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த சோசியல் மீடியா மூலமாக என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என் தேவ பிள்ளையை ஒரு நிமிஷம் நம்ம வாழ்க்கையை அவருடைய சமூகத்துல அர்ப்பணித்துக் கொடுப்போமா? இன்றைய தினத்துல நாடுகளில் கொள்ளை நோய்களுடைய தாக்கத்தினால் நாடுகள் முடங்கி இருக்கிறது. வெளியில் வர முடியாமல் தனித்து இருக்கிறோம். இவர்கள் எல்லாம் வேதனையின் ஆரம்பம். எஸ், நான் பாடுவது போல சென்றவர் வரப்போகிறார். அவர் வரும்போது அவரோடு கூட செல்வதற்கு நீங்கள் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஏதோ ஆண்டவரை கூப்பிட்ட வியாதி குணமாகும், சாபங்கள் முறியும், பிசாசுகள் ஓடும், இவர்கள் எல்லாம் இயேசு நாமத்தில் நடக்கும். ஆனால் தேவனுடைய வருகை போது அவரோடு கூட நீங்கள் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தேவ கற்பனைக்கு கீழ்ப்படிந்து தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது மாத்திரம்தான் நாம் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். நமக்காக மண்ணுலகம் வந்து நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்தார். உலகத்துல எந்த தெய்வமும் மனுஷனுடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்கு முன் வரவில்லை. உலகத்துல எந்த தெய்வமும் மரித்து அடக்கப்பட்டு ஜீவனோடு கூட எழும்பெற சரித்திரம் இல்லை. நான் சரித்திரத்தை புரட்டி போட்டவர் இயேசு மரித்து அடக்கப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுப்பினார். அவர் விண்ணுலகம் செல்லும் போது அவர் சொல்லிக் கொண்டு சொன்னார், இதோ நான் போவதை போல திரும்பி வருவேன் என்று. ஆம், அவருடைய சொந்த ஜனத்தை கூட்டி செல்வதற்காக இந்த நரகலான இந்த பூமி வாழ்க்கையில நரகத்திற்கு அவகாசியாய் தீராதபடிக்கு பரலோக ராஜ்யத்தில் அப்பாவுடைய பிரசனத்தில் அப்பாவுடைய சமூகத்தில நபருபடியாக தேவன் நம்மளை அழைத்துக் கொண்டு போக சீக்கிரமாய் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அதனுடைய ஒரு தொடக்கம் தான் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. கொள்ளை நோய்களும் வறட்சிகளும் சாபமும் பூகம்பங்களும் பூமி எதிர்ச்சிகளும் ராஜ்யத்தோடும் பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், தகப்பன் பிள்ளைகளுக்கு எதிராய் போராடுகிற காலம் வரும், பிள்ளைகள் தகப்பன் எதிராய் போராடுகிற காலம் வரும் என்று சுவிசேஷ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றும் நமது மத்தியில் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எனது தேவ பிள்ளைகள், அப்பா வரும்போது அப்பாவோடு கூட போவதற்கு நம்மளை நாமே ஆயத்தப்படுத்துவோமா? இந்த பூமியில வாழுகிற நாட்கள் எல்லாம் ஒரு கடினமான பாதை தான். பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள், வேதனைகள் மத்தியில தான் கடந்து போகிறோம். ஆனால் ஒரே ஒரு காரியம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இயேசுவை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் பூமியிலும் அவர்கள் இந்த பூமியில வாழும் போதும் அல்லது விண்ணுலகம் செல்லும் போதும் எங்கும் சமாதானமும் சந்தோஷமும் அவர்களுக்கு உண்டாயிருக்கும். நீங்கள் நானும் தேவனால்தான் அவரோடு கூட செல்வதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவோம். நாம் சுற்றி இருக்கிறவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரை இந்த நல்ல காலை நேரத்திற்காக அவர்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையை ஆசீர்வதித்த கர்த்தர் தனது நடக்கிற உடைய வார்த்தையை எங்கள் மத்தியில கர்த்தர் பேசும். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நீங்க பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை ஜனங்களை மறுரூபமாக்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை ஜனத்தை ரூபாந்தரப்படுத்தட்டும். நம்முடைய ஆண்டவரே
உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற வேதனைகள், காயங்களை அறிந்து கர்த்தரோடு கூட பேசும்படியாக சொல்லுகிறோம். ஆவியானவர் அப்படியே செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்மளும் இருந்தவண்ணமாக வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து நாம் உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். அதற்கு ஆதாரமாக வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். நமக்கு எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான, படிப்பதற்கு ஈஸியாக இருக்கிற ஒரு புஸ்தகம் தான் ரூத்தினுடைய புஸ்தகம். எல்லா தெய்வ பிள்ளைகளும் ரூத் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். அநேக பிரசங்கங்கள், அநேக காரியங்கள் இந்த ரூத் புஸ்தகத்திலிருந்து நாம் கேட்டிருப்போம். என்னால் இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் எனக்குள்ளாடி வைத்த ஒரு சில காரியங்களை, ஒரு சில சத்தியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக நான் ஆசைப்படுகிறேன். தெய்வ சமூகத்தில் நாம் சபத்தோடு கூட பயத்தோடு கூட இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ரூத்தினுடைய புஸ்தகம் ஒரு சரித்திர புஸ்தகமாக நாம் காண முடியும். 4 அதிகாரங்கள் ரூத் புஸ்தகத்தில் உண்டு. முதல் அதிகாரம் ஒரு மனம் விரும்புதலை குறித்து அதில் பார்க்க முடியும். 2ஆம் அதிகாரம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தங்களுடைய பாவத்தை குறித்து மனம் விரும்பி தெய்வ சபையோடு கூட சேர்வதை குறிக்கும். 3வது அதிகாரம் நற்குணத்தை காட்டுகிறது. 4வது அதிகாரம் விசுவாசத்தை காட்டுகிறது. ரூத் புஸ்தகத்தினுடைய 4 அதிகாரங்களும் 4 விதமான காரியங்களை நமக்கு தெளிவாக அந்த இடத்துல நமக்கு சுட்டி காட்டுகிறது. முதல் ரூத் புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது ஒரு மன திரும்புதலை குறித்து நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும். 1வது அதிகாரம் 16வது வசனத்துல நாம் வாசிக்கும் போதே ரூத் சொல்லுகிற ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று அந்த இடத்துல அருமையான ரூத் தன்னுடைய மாமியாரை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் நாம் வாசித்தோம். அதுல ரூத் சொல்கிறார், நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு சரித்திரத்தை இந்த இடத்தில் நாம் பார்க்க முடியும். நமக்கு எல்லாருக்கும் மிகவும் பழக்கப்பட்ட அல்லது நாம் படித்து மிகவும் சில நேரங்களில் சந்தோஷப்படுகிற ஒரு புஸ்தகம் ரூத்தினுடைய ஒரு புஸ்தகம். இந்த நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்துக் கொண்டு வருகிற அந்த நாட்களில் தேசத்துல பஞ்சம் உண்டாச்சு. அப்போ யூதாவில் உள்ள பெத்லகேம் என்கிற இடத்தில இருந்து எலிமெலேக் என்ற மனிதன் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு மோவாபிய தேசத்திற்கு பஞ்சம் விளைக்க போகிறான். அங்கு நடந்த சம்பவங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தேவனை விட்டு அகன்று தேவ வீட்டை விட்டு தேவன் சொல்லாத ஒரு இடத்திற்கு போகும்போதே சில பிரச்சனைகளை நம் வாழ்க்கையில நாம் சந்திக்கிறோம். சில நேரங்களில நாம் எடுக்கிற முடிவுகள் அது தேவ சித்தத்தோடு கூட இருக்கிறதா, அது தேவ திட்டத்தோடு கூட இருக்கிறதா, அதில் தேவன் நமக்கு அனுகூலமாக இருக்கிறாரா என்பதை நாம் அறிந்து அதை ஆராய்ந்து அந்த முடிவுகளை எடுக்க வேண்டும். தேவ திட்டம் இல்லாமல், தேவ சித்தம் இல்லாமல், தேவனுடைய அனுமதி சில நேரங்களில் எடுக்கிற சில முடிவுகள் அவைகள் நமக்கு ஆபத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. தேவன் அழைத்த ஜனம், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனம், தேவனுடைய அழைப்புக்கு காத்திருக்கிற ஜனம் தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம்,
தேவனுடைய நாடு, தேவனுடைய சொந்த பிள்ளைகள் தேவன் வெறுக்கிற ஒரு மோவாபிய தேசத்திற்கு அவர்கள் கடந்து போவதை காண முடியும். எலிமெலேக் என்பவன் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு பஞ்சம் பிழைப்பதற்காக தான் இருக்கிற இடங்களில் வந்த சிறு பிரச்சனைகளினால, சிறு ஆபத்தினால அங்கிருந்து தன் கண்களுக்கு முன்பாக காண்கிற அந்த மோவாபிய தேசத்திற்கு போவதற்கு அவர் புறப்பட்டு போகிறான். மோவாபிய தேசத்துக்கு தன் பிள்ளைகளையும் மனைவியும் அழைத்துக் கொண்டு அவன் அங்கு செல்லுகிறான். இந்த இடத்துல நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் எங்கு வைத்திருக்கிறாரோ, நம்முடைய ஆண்டவர் கொண்டு வைத்திருக்கிற இடத்துல சில நேரங்களில சில பிரச்சனைகள் வரும், சில கண்ணீர்கள் வரும், சில வேதனைகள் வரும். இவைகள் எல்லாம் நம்முடைய அழிவுக்காக அல்ல, நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக மாத்திரமே. அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை விட்டு தேவன் வெறுக்கிற அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத மோவாபிய தேசத்துக்கு எலிமெலேக் கடந்து சென்றதினுடைய விளைவு தனக்குண்டான எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற அவருடைய மனைவி நவோமியை நமக்கு பார்க்க முடியும். ஆண்டவர் மோவாபியரை வெறுக்கிறார். காரணம், மோவாபியர்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள். லேவியராம் புஸ்தகமும் உபாகம புஸ்தகத்திலும் நாம் படிக்க முடியும். அவர்கள் மோவாபியரை தேவன் வெறுக்கிறார். மோவாபியரோடு கூட சம்பந்தம் கலவக்கூடாது, மோவாபிய தேசத்தோடு கூட சம்பந்தம் கலவாதே என்று தேவன் தெளிவாக தம்முடைய ஜனத்திற்கு அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். எங்கு வேணாலும் போய் எங்க வேணாலும் இருக்கலாம், ஆனால் மோவாபிய தேசத்தோடு கூட சம்பந்தம் கலவாதே என்று சொல்ல. ஆனால் இந்த கட்டளைகளை மறந்துவிட்டு, இந்த தேவனுடைய சித்தத்தை மறந்துவிட்டு எலிமெலேக் தேவனை ஆராதிக்கிற ஒரு ஜனம், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டம், சிறு பிரச்சனை வந்தப்போ, சின்ன போராட்டம் வந்தப்போ, சின்ன பிரதிகூலங்கள் வந்தப்போ அவன் தன் கண்களுக்கு முன்பாக அழகாக தெரிகிற மோவாபியரை நோக்கி போனான். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, நம் வாழ்க்கையில சிறு சிறு பிரச்சனைகள், சின்ன சின்ன போராட்டங்கள் வரும்போது நம்முடைய கண்கள் எதை பார்க்கிறது? வேதவசனம் தெளிவாக சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நான் என் கண்களை ஏறெடுப்பேன். அப்போ நமக்கு ஒத்தாசை வருகிற ஒரு பர்வதம் உண்டு, நமக்கு உதவி செய்கிற ஒரு கர்த்தர் உண்டு, நமக்கு நன்மை செய்கிற ஒரு கர்த்தர் உண்டு, நம்மளை பாதுகாக்கிற ஒரு கர்த்தர் உண்டு, நம்மளை நடத்துகிற ஒரு தேவன் உண்டு. எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை விட்டு கொடுக்காத ஒரு தேவன். எலிமெலேக் தேவனுடைய சொந்த தேசமாகிய கானானை விட்டு கானானியர்கள் இருக்கிற மோவாபிய தேசத்திற்கு அவன் கடந்து போனான். இன்னைக்கு நீ பார்க்கிற, நீங்களும் நானும் பார்க்கிற இந்த உலகம் நமக்கு ஒரு மோவாபியவர் தெரியலாம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்கலாம், இன்னைக்கு சில சமூக விரோதிகள் சில பிரச்சனைகள் வரலாம், சில அத்துமீறல்கள் உண்டாகலாம், சில போராட்டங்கள் உண்டாகலாம், சில வியாதிகள் வரலாம். என்னால் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும், உன்னை அழைத்த தேவன் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். இயேசுவை மாத்திரம் பிடித்துக் கொண்டு வாழ்வோம் என்று சொன்னால் பிரச்சனைகளை தகர்த்து போடுகிற ஒரு தேவன் நமக்கு முன்பாக கடந்து போவார். பிரச்சனைகளை கண்டு பயந்து இனி ஆராதனை வேண்டாம், இனி பாடல் வேண்டாம், துதி வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமை மனம் போல போக்குல போகலாம், ஞாயிற்றுக்கிழமையான கால சர்ச்சுக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமையான காலையில எழுப்பி சபையா எல்லாரும் சேர்ந்து சபைக்கு போகணும், போகலன்னா பாஸ்டர் திட்டுவாரு, போகலன்னா ஜனங்க கேட்பாங்களேன்னு ஏதோ ஒரு காரணத்திற்காக சபைக்கு போகிற கூட்டத்தை அல்ல தேவன் நேசிப்பது. நமக்காக, உனக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தின இயேசு அவர் ஜீவனோடு கூட எழுப்பினார். அந்த ஜீவாதிபதியை இயேசு என் பாவத்தை மன்னித்தார் என்கிற அந்த நல்ல புத்தியோடு கூட, அந்த நன்றி அறிவதோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற அந்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை துதிகளின் நாளாய் மாறினார். பிரச்சனைகளை கண்டு பயந்து இனி ஆராதனை வேண்டாம், ஜெபம் வேண்டாம், பாடல் வேண்டாம் என்று சொல்லி நாம் ஓடுவோம் என்று சொன்னால்
அநேக காரியத்தை இழந்து போவாய் என்பது மாற்றமில்லை. உலகம் என்கிற மோவாபியரை பார்க்காதே, உலகம் என்கிற மோவாபியரை கண்டு சந்தோஷப்படாதே. மோவாபிய தேசத்துக்கு போனா ஆட்டம் பாட்டம் கூத்து கொண்டாட்டம் இருக்கும். அங்கு பார்ப்பதற்கெல்லாம் நந்தம் இருக்கும், விபச்சாரம் நடக்கும், வேசித்தனம் நடக்கும், விக்கிரகாரம் நடக்கும். யாரு கேள்வி செய்ய முடியாது, யாரும் நம்மளை கேள்வி கேட்க முடியாது. அதனால என்ன கேட்கிறதா பிள்ளையே, நீ பார்க்க வேண்டியது மோவாபியரை அல்ல, நீ போக வேண்டிய மோவாபிய தேசம் அல்ல, நீ நிற்க வேண்டிய பெத்லகேம், நீ பார்க்க வேண்டிய உயரத்தில் உன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து பார். ஒரு சூழ்நிலையில உனக்கு நன்மை அங்கிருந்து வரும். எலுமிலே தன் பிள்ளைகளை கூட்டிட்டு மனைவியை கூட்டிட்டு மோவாபிற்கு போனான். நடந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்கு சகலவற்றையும் இழந்து ஒரு விதவையாக அவருடைய மனைவி நகோமி நின்றான். அங்கு போனதும் தன் கணவனை இழந்தார். அங்கு போனதும் தன் பிள்ளைகளுக்கு திருமணம், மோவாபிய தேசத்திலிருந்து பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைத்தார். திருமணம் பண்ணின நாட்கள் சில வருடங்களிலே தன் பிள்ளைகள் இழந்து போனார். இப்போது 3 பெண்களும் விதவையாய் கணவனை இழந்து நடுத்தரில் நட்டாத்திராய் நின்று கொண்டிருக்கிறார்கள். யார் எங்களுக்கு உதவி செய்வார்? யார் எங்களுக்கு நன்மை செய்வார்? யார் எங்களை இந்த சூழ்நிலையில் எங்களை ரட்சிக்க முடியும் என்று 3 பெண்களும் இதோ மோவாபிய தேசத்தில கைவிடப்பட்ட சூழ்நிலையில, எல்லாம் முடிந்து போன சூழ்நிலையில இனி ஆரம்பமே இல்லை, அவ்வளவுதான் வாழ்க்கை என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும். காரணம் தெரியுமா? தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போனதுனால வந்த விளைவு, தேவனுடைய அனுமதி இல்லாமல் போனதுனால வந்த விளைவு. நீ நிற்க வேண்டிய இடம் அது பெத்லகேம் தான். சில நாள் உனக்கு வறட்சி வரும், சில நாள் பிரச்சனை இருக்கும், சில நாள் வியாதி வரும், சில நாள் போராட்டம் இருக்கும். இவர்களை கண்டுவிட்டு இவளை பார்த்து பயந்து நீ பெத்லகேம் வேண்டாம், எனக்கு ஆண்டவருடைய அழைப்பு வேண்டாம், எனக்கு தேவ சபை வேண்டாம், எனக்கு மனமான போக்குல வாழணும், அங்க போனா எப்படி வேணா வாழலாம், அங்க போனா எப்படி வேணா இருக்கலாம், அங்க போனா என் சுயத்தின்படி நடக்கலாம், அங்க போனா என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாது ஓடி போன தேவ பிள்ளைய இந்த நேரத்தில் சொல்லட்டுமா? நீ போனது தேவனை விட்டுட்டு போன, நீ இப்ப தேவன் உன்னை அந்த தேசத்துல எங்க நீ ஆண்டவரை விட்டுட்டு ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லி ஓடினாயோ அதே தேசத்துல கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவா. எல்லாவற்றையும் இழந்து நகோமியும் ரூத்தும் ஓர்பாலும் விதவையாய் மோவாபிய தேசத்தில் இருக்கிறார்கள். இனி வாழ்க்கை எப்படி ஆகும்? என் வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன? இனி வாழ்க்கை, எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குமா? பல இயக்கம், பலவிதமான கண்ணீர். 3 சகோதரிமார்களும் தங்கள் வாழ்க்கை கண்ணீர் மத்தியில் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. சகல வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது, சகல வாசல்களும் நகோமிக்கு எதிராக இருக்கிறது. சொல்லட்டுமா? ஆண்டவர் உன்னை அழைத்திருந்தார், ஆண்டவர் உன்னை அபிஷேகம் பண்ணி இருந்தார். உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையாகட்டும், உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டமாகட்டும், எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இப்போ நகோமிக்கு ஒரு மன திரும்புதல் உண்டாகுது. ஐயோ, என் ஆண்டவருடைய தேசத்தை விட்டு, என் ஆண்டவரை ஆசீர்வாதமாக வைத்திருந்த தேசத்தை விட்டு இங்கு வந்தனே, இங்கு வந்ததின் விளைவு சகலமும் எனக்கு எதிராக மாறி இருக்கிறது என்கிற ஒரு மனம் திரும்புதலை நகோமிக்குள்ளாடி தேவன் வைத்தார். ஒரு மனம் திரும்புதல் நகோமிக்குள்ளாடி வருகிறது. தன்னுடைய மருமக்களை அழைக்கிறாள், ஓர்பாளையும் ரூத்தையும் அழைத்து சொல்லுகிறாள், நான் எங்களுடைய சொந்த தேசத்துக்கு போக போகிறேன். அவர்கள் மோவாபிய தேசத்திலிருந்து பெத்லகேமுக்கு நேராக பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள். கண்ணீரோடு கூட, கவலையோடு கூட, வேதனையோடு கூட, எல்லாம் நிராசையாய் போனது என்கிற கவலையோடு கூட
இருண்ட முகத்தோடு கூட, வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல், வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாமல், எல்லாம் முடிந்தது, என் வாழ்க்கையை இருட்டாய் மாறினது, என் வாழ்க்கையில இனி ஒரு நன்மை நடக்குமா, இனி என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்குமா என்கிற அந்த கவலையோடு கூட நகோமியும் தன்னுடைய மருமக்களும் அழைத்துக் கொண்டு மோவாபிய தேசத்திலிருந்து பெத்லகேமை நோக்கி பிரயாணப்படுகிறாள். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, வாழ்க்கையில் நன்மை நடக்குமா, என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுமா, இருண்டு கிடக்கிற வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை காண முடியுமா, யார் எனக்கு உதவி செய்வா, என்னோட வாழ்க்கைய பிள்ளைகளோட எதிர்காலம் எவ்வாறாக தீரும், என் பிள்ளைகளோட சூழ்நிலை எப்படியாக மாறும், எனக்கு பின்பு யார் இவரை பராமரிப்பார்கள், எனக்கு பின்பு எனக்கு யார் இருக்கிறார் என்று பலவிதமான கவலையோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் கூட இருக்கிற தேவ பிள்ளையே, பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறது, எதை குறித்து நீ கலங்காதே, ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளே வா, நீ விட்டுட்டு போன பெத்லகேமுக்கு வா, நீ விட்டுட்டு போன ஆவிக்கிற சபைக்கு வந்து நெல்லு, எங்க போகணும்னு விரும்பினியா அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும். ஆண்டவர் உன்னை கொண்டு வந்து நிறுத்தின சபைக்கு விரோதமாய், ஆண்டவர் உன்னை கொண்டு வந்து நிறுத்தின ஊழியருக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசுகிற நாவையெல்லாம் அகற்றி விட்டு ஒரு மனம் திரும்புதலோடு கூட தேவன் எனக்கு தந்த ஊழியர், தேவன் எனக்கு தந்த இந்த ஆராதனை வீடு, இதுதான் நிற்க வேண்டிய இடம், இதுதான் என்னுடைய வீடு, இதுதான் என்னுடைய பெத்லகேம், நான் இங்குதான் இருப்பேன் என்கிற ஒரு மனம் திரும்புதலோடு கூட திரும்பி வருவாய் என்று சொன்னார். தேவன் ஒரு வழிகளை திறப்பார். பிள்ளைகளை குறித்து கலக்கம், தலைமுறைகளை குறித்து கலக்கம், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படியாக சீரும், அல்லது என்னுடைய எதிர்காலம் எப்படியாக சீரும், என் மனைவியினுடைய எதிர்காலம் எப்படியாக சீரும், என் கணவனுடைய எதிர்காலம் எப்படியாக சீரும், எனது எதிர்காலம் எப்படியாக சீரும் என்று கலங்கிற தேவ பிள்ளையே, இந்த காலையில பரிசுத்தாவின் நிறைவேற சொல்லட்டுமா, உன் கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவனோடு வாக்குரைத்த கர்த்தரை நம்பி உன் பிரயாணத்தை ஆரம்பி, உன் பிரயாணத்தை முடிக்க என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார், உன்னோடு கூட வருவதற்கு என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். செய்வதற்கு வா, மோவாபியை விட்டுவிட்டு, விக்கிரக ஆராதனையை விட்டுவிட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத கபச்சோரம் வேசித்தனத்தை விட்டுவிட்டு தெய்வ சபையை நோக்கி வா. ஆண்டவர் உன்னை வைத்த இடத்திற்கு வந்து நில்லு. நீ நிற்கிற இடம் உனக்கு பெத்லகேமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். நீ நிற்கிற இடத்துல உன்னுடைய சாபம் மாற போகுது. நீ வந்து நிற்கிற இடத்துல உன்னுடைய வறட்சி மாற போகிறது. எல்லா பட்டினி தரித்திரங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். உன் காயங்களை கர்த்தர் கட்டுவார். உன்னுடைய தழும்பு அவருடைய தழும்புகளினால் உன்னை குணமாக்குகிற தேவராக இருக்கிறார். ஓர்பாளையும் ரூத்தையும் அழைத்துக் கொண்டு மோவாபிய தேசத்தின் பெத்லகேமுக்கு நேராய் புறப்பட்ட நகோமி வழியில் வைத்து சொல்கிறார், நீங்கள் என்னை விட்டு போங்கள், என் நிலைமை இப்படியாக மாறிவிட்டது, இனி உங்களுக்கு நன்மை செய்வதற்கு என்னிடத்து ஒன்றும் இல்லை என்று தன்னுடைய அங்கலாய்ப்பை, தன்னுடைய வேதனையை, தன்னுடைய முறுமுறுப்பை மருமக்களிடத்தில் நகோமி சொல்லுகிறார். முதலில் கூறும்போதே ஓர்பாளும் ரூத்தும் இல்லை, நாங்கள் உங்களோடு கூட வருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் சில சூழ்நிலைகளை பார்த்து ஓர்பாளுக்கு ஒரு பின்மாற்ற அவஸ்தை வந்தது. ஒருவர் தன் மாமியை கட்டி பிடித்து அழுது கொண்டு அவள் சொன்னார், நான் என்னுடைய தேசத்துக்கு போகிறேன். ஓர்பாள் போய்விட்டார். ஓர்பாளுக்கு வர விருப்பமில்லை. ஓர்பாள் என்கிற பெயருக்கு அர்த்தம் சிறுமான் என்ற அர்த்தம். ஓர்பாளுக்கு மாமியோடு கூட வர விருப்பமில்லை. உலகம் அவளை பிடித்திருக்கிறது, உலகத்தினுடைய ஆசைகள் அவளை பிடித்திருக்கிறது. அதை விட்டுட்டு வருவதற்கு ஓர்பாளுக்கு விருப்பமில்லை. தன் மாமியினுடைய நிலைமையை பார்த்து கூட பிரயாணம் பண்ண தயாரான ஓர்பாள் பகுதி தூரம் வந்ததும் வேண்டாம், நான் திரும்பி போகிறேன் என்று அவள் போய்விட்டார். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ இறங்கி இருக்கிற இடத்தை நோக்கி பிரயாணத்தை ஆரம்பி, உன்னுடைய லக்கை நோக்கி ஓட ஆரம்பி. உன்னுடைய லக்கை முடிக்கிற தேவன் கூட இருப்பா. பகுதியை விட்டுட்டு போகாத, ஆராதனைக்கு வராம இருக்காத,
ஆராதனைக்கு பகுதியில வராத, ஆராதனையில வந்திருந்து எழுதி போகாத. ஆண்டவர் அதை வெறுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு கூட வாழ வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். ஒருவாள் தன் மாமியை கட்டிப்பிடித்து முத்தம் செய்து ஒவ்வொரு அழுது அவள் திரும்பி போகிறாள். ஆனால் நகோமிக்கு தெரியும், ரூத்தை குறித்து நல்ல போல் அவளுக்கு ஒரு அறிவு உண்டு. ரூத்துக்கு தெரியும் தன் சகோதரி ஒருவர் போனால் போகட்டும். ரூத்துக்கு தெரியும் எனது மாமியார் வாழ்ந்த இடம் பெத்லகேம், அது தேவனுடைய சொந்த நாடு. தேவனை நம்பி வாழ்ந்த பிள்ளைகளை அவர் கைவிடாத ஒரு தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். அவருடைய சொந்த ஜனமாகிய மாமியோடு கூட நான் இருந்தால் என் வாழ்க்கை மாறும், என் சூழ்நிலை மாறும் என்று ரூத்துக்கு தெரியும். ஒருவாள் மொத்தம் செய்துவிட்டு அவள் போய்விட்டார். ரூத் சொல்றார், அதுதான் நம்ம வாசிச்சோம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு கூட பாருங்க. ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளாடி வந்தப்போ ரூத்தினுடைய வாழ்க்கை மாறப்போகுது. ரூத்தினுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் என்ன சொல்லுது? உம்மையே பிடிச்சிருப்ப, உண்மையோடு கூட இருப்ப. இனி நீ எங்க போய் அங்கதான் இருப்ப. நீ எதை கும்பிடு அதுதான் நானும் கும்பிடுவேன். எங்க போனாலும் வந்தாலும் நான் உன் கூடயே இருப்பேன். உம்முடைய ஜனதான் ஏன் ஜனம், உம்முடைய தேவனா என்னுடைய தேவன் என்று ரூத்து சொல்றார். ரூத்துக்கு தெரியும் நகோமி வணங்குகிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். நகோமி வணங்குகிற தேவன் மனுஷனால் உருவாக்கப்பட்டது அல்ல. அவர் ஜீவனுள்ள அண்டா சராசரங்களையும் சிருஷ்டித்தவர், அண்டா சராசரங்களுக்கு அதிபதியான தேவன். அந்த தேவனை நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகளை வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. ரூத் தன்னுடைய மாமியை பின்தொடர ஆரம்பித்தாள். தன் மாமியோடு கூட போக துணிந்தாள். நகோமி தன் மருமகளை மழைத்துக் கொண்டு பெத்லகேம் என்கிற தேசத்துக்கு வருகிறார். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த கால நேரத்தில் இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா? ஆண்டவர் உன்னை பெத்லகேமில் தான் இருக்க விரும்புகிறார். ஆவிக்குரிய சபையில நீ வந்து நிற்கும் போது சில மோவாவிய குணங்களை நீ விட வேண்டும். சில விக்கிரக ஆராதனைகளை வெறுக்க வேண்டும். எஸ் ஜீசஸ். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்வதை விட வேண்டும். உன்னை குறித்து கர்த்தருக்கு ஒரு பெரிய சித்தம் உண்டு. வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, அவர் உன்னையும் என்னையும் உள்ள கைகளில் பொறித்துள்ளார். உன் பிரச்சனை எதுவாக இருக்கட்டும், உன் வேதனைகள் எதுவாக இருக்கட்டும், கண்ணீர்கள் எதுவாக இருக்கட்டும், அதை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணித்துக் கொடுப்பாய் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் ஒரு சூழ்நிலையை மாற்ற என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். நகோமியோடு கூட ஒரு ரூத் பெத்லகேமுக்கு வந்து சேர்ந்தார். இந்த கால நேரத்தில் எஸ் எனது அருமை தேவ பிள்ளையே, ஒரு மனம் திரும்புதலை இந்த இடத்துல நாம் பார்க்கணும். நகோமி மோவாபிய தேசத்திலிருந்து சொந்த தேசமாகிய பெத்லகேமுக்கு போக வேண்டும் என்று முடிவெடுத்தார். எஸ், இழந்து போனாய், எல்லாத்தையும் இழந்துட்டார்.
இனி எந்த நன்மையும் இல்லை, இனி எதுவுமே கிடைக்காது என்று நிராயுதபாணியாய் மோவாபி தேசத்திலிருந்து புறப்பட்டார். இனி வாழ்ந்தால் இயேசுவோடு கூட தான் வாழ்வேன். இனி வாழ்ந்தால் என் அழைத்த தேவனுக்காக தான் வாழ்வேன். இனி உலகம் எனக்கு வேண்டாம், உலகத்தின் ஆசைவாசிகள் வேண்டாம், உலகம் கொண்டு வருகிற எந்த நன்மை எனக்கு வேண்டாம். என் இயேசு ஒருவரே போதும் என்று தீர்மானம் பண்ணினார். உலகத்தை வெறுத்தார். பெத்லகேம் வந்தால் கர்த்தர் அவளுக்காக வழிகளை திறந்தார். என் அருமை தேவ பிள்ளையே, இயேசுவிடத்தில் வா, இயேசுவை நம்பினே, இயேசுவை பிடிச்சுக்கொள், உன் வாழ்க்கை மாறும். நீ பார்க்கிற உலகம் மோவாபிய தேசம், நீ பார்க்கிற மோவாபியர்கள் அவர்கள் உன்னை வாழ விடாது. அந்த உலகம் உன்னை வாழ விடாது. உலகம் உன்னை அழிக்கும். உலகம் உன்னுடைய சகல சம்பத்தையும் பிடித்துக் கொள்ளும். உலகம் உன்னுடைய சமாதானத்தை பறித்துக் கொள்ளும். உன் வாழ்க்கையில நீ சமாதானத்தையே இழந்து போவார். ஏன்னா அந்த காலையில் நான் சொல்லட்டுமா, நீ இயேசுவை நம்பி வந்து நினைப்பாரு, உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆச்சரியப்படுகிற விதத்தில் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நான் படித்து கொண்டு போவதை சொல்கிறேன். ஒரு மன திரும்புதல் 2022 ஜனவரி மாதத்தில் ஒரு மன திரும்புதலோடு கூட வருகிற நாட்களை நான் கழிப்போம் என்று சொன்னார். அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவன் உனக்காக வைத்திருக்கிற யாவற்றையும் தந்து உன்னை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அர்ப்பணித்து கொண்டு போவோம். இனி மோவாபியர்கள் பார்க்க மாட்டேன். இனி எனக்கு மோவாபிய தேசம் வேண்டாம். எஸ், உலகம் வேண்டாம். உலகத்தை விட்டுட்டு வா. உலகம் உனக்கு சமாதானம் தராது, உலகம் உனக்கு நிம்மதி தராது. ஆனால் இயேசுவிடத்தில் வா. நீ எதிர்பாராத நித்திய சமாதானத்தை கர்த்தர் தருவா. உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சாமத்தின் கட்டுகளையும் முறித்து, உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அக்கிரமத்தின் சிந்தனைகளை கர்த்தர் அழித்து உன்னை நீ எதிர்பாராத உயரத்தில் கர்த்தருடைய கொண்டு போய் நிறுத்துவா. எஸ், என்னை அழைத்த தேவன், என்னை அபிஷேகம் பண்ணினவர், என்னை உயர்த்தின தேவன் உங்களை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரியம்தான், நம்மளை முழுவதுமாக தெய்வ சமூகத்தில் அர்ப்பணித்து கொண்டு போக என்று சொன்னார். நிச்சயமாக ரூத்தை ஆசீர்வதித்த கர்த்தர், ரூத்தினுடைய வாழ்வையை மாற்றின கர்த்தர், ரூத்திற்காக போவாசை ஏற்படுத்தின கர்த்தர் நமக்காக, உனக்காக, எனக்காக ஒரு போவாசாய் என் ஆண்டவர் இருக்கிறார். ஒரு மனதில் விளையாடி வருவோம் என்று எனது கூடிய எனது தேவ பிள்ளைகள் இவர்கள் தான் நான் நிற்க வேண்டிய இடம். இதுதான் என்னுடைய பெத்லகேம். மோவாபியரை நோக்கி ஓடாதே, உன்னை நிராயுதபாணியாக நிறுத்திவிடும். அர்ப்பணித்துக் கொண்டு போவோம். இனி மோவாபிய தேசம் வேண்டாம், இனி மோவாபியர் வேண்டாம், உலகம் வேண்டாம், உலகத்தில் ஆசை வேண்டாம், உலகம் கொண்டு வருகிற எந்த அதுவும் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவன் நாம் ஆண்டவரை நம்பி இருக்கும்போதே எல்லா வித நன்மைகளினால் அவர் நம்மை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இது நல்ல கால நேரத்தில் கால நேசிக்கிறேன். ரூத்தோட புஸ்தகத்தை நம்ம தியானித்தோம். ஒரு மனம் திரும்புதல் நகோமிக்கு வந்தது. சொந்த தேசத்துக்கு நேராய் அவள் கடந்து வந்தாள். விதவையான ரூத்தினுடைய வாழ்க்கையை மாற்றி ஒரு போவாசை ஏற்படுத்தினது போல ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில யாராவது நிராகரிக்கப்பட்டு எல்லா உதாசீனப்படுத்தப்பட்டு இது ஒன்றுமில்லை என்று சொல்லி கலக்கத்தோடு கூட இருப்பார்கள் என்று சொன்னார். இன்னைக்கு அவர்களுக்காக போவாசை ஏற்படுத்திக் கொண்டு முடியாமல் சொல்லிக்கிறார். பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா ஜனத்தையும் கர்த்தர் ஒன்றுமோது ஆசீர்வதி. உங்க நாமம் மகிமைப்படட்டும். எல்லா கொள்ளை நோய்களுக்கும் வியாதிகளுக்கும் விலக்கி இது பிள்ளைகளை பாதுகாத்தவர்.
எங்களுக்காக மறித்து அடக்கப்பட்டு உயிரோடு முடியெடுத்த இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய மேலுள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உலகங்களை வருவாதி. ஆமென். ஆசீர்வாத பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாய் கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் அந்யோன்யமும் கடந்த தேவ பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளோடு கூட இன்னும் இயேசுவின் உண்டாயிருப்பதாக. ஆமென். சமாதானத்தோடு கூட இருப்போம். சமாதானத்தை தேவன் இருப்பாரா.